welcome back to our channel. நான் உங்க அர்ச்சனா from Quacks Academy. நம்ம ஆல்ரெடி ஆயுஷ்ல எப்படி மெடிக்கல் சீட் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு பார்த்துருக்கோம். அது எஸ்பெஷலி கவர்மெண்ட் கோட்டால என்ன கட் ஆஃப் வேணும், என்ன கேட்டகரிக்கு என்ன கட் ஆஃப் வேணும், எதெல்லாம் கவர்மெண்ட் காலேஜஸ் இன் தமிழ்நாடு எவ்வளோ சீட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ ஈவன் நீங்கள் ஒரு 300 ரேஞ்சில் இருந்தாலுமே மெடிக்கல் கோர்ஸு கவர்மெண்ட் கோட்டால நம்ம வாங்க முடியும் அப்படிங்கிறத ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்க. இதெல்லாம் இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு பார்த்தா நான் ஒரு 280 தான் எடுத்திருக்கேன். ஒரு 280லேருந்து ஒரு 350 ரேஞ்சுக்குள்ள தான் நான் எடுத்திருக்கேன். அப்படிங்கிறவங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ பிரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா ஆயுஷ் கோர்சஸ். ஓகே, ஆயுஷ்ல பிரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டாக்கு நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எவ்வளோ ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் there are 46 ப்ரைவேட் காலேஜஸ். ஸோ மொத்தம் நமக்கு private colleges 46 private colleges இருக்கு. ஆயுஷோடது 46 private colleges இருக்கு. இந்த 46 private collegesல இருந்து நமக்கு எவ்வளோ சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு, எவ்வளோ சீட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1300 to 1600 கவர்மெண்ட் கோட்டா ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே, 1300 to 1600க்கு மேலேயே கவர்மெண்ட் கோட்டாக்கு ப்ரொவைட் பண்றாங்க. அதாவது 46 சீட்ஸ். ஆக்சுவலாக நமக்கு என்ன தெரியும், நமக்கு ஸ்டேட் கோட்டா அப்படின்னு வரும்போது ஒரு பிரைவேட் காலேஜ்ல இருந்து 85% ஆஃப் சீட்ஸ். ஓகே, ஸோ 85% ஆஃப் சீட் வில் பி ஃபார் ஸ்டேட் கோட்டா, ரைட்டுங்களா? ஸ்டேட் கோட்டாக்கு 85% அண்ட் 15% for all India quota. for all India quota-க்கு நம்ம லைக் இதில் தான் இது பேஸ் பண்ணி தான் நமக்கு சீட்ஸ் கிடைக்கும். கரெக்டுங்களா? இப்போ நம்ம ஆயுஷ், அதாவது ஆயுஷ் அப்படிங்கிறது என்ன? ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோபதி, உனனி, சித்தா அண்ட் ஹோமியோபதி. ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸை ப்ரொவைட் பண்ணுறது தான் ஆயுஷ், ரைட்? இப்போ ஆயுஷோட கவுன்சிலிங் போயிட்டே இருக்கு. ஸோ இந்த ஆயுஷ் கவுன்சிலிங் அப்படிங்கிறது எப்போதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? நமக்கு ஆயுஷ் கவுன்சிலிங் 13/7/2026 அதிலிருந்து நமக்கு 31/7/2026 வரைக்கும் தான் இந்த ஆயுஷ் கோர்சஸ்க்கான கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுற டேட் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 31/7/2026 அப்படிங்கும்போது வி ஹாவ் அ வெரி க்ரூஷியல் டைம் பீரியட். சீக்கிரமாக அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. மேம் நான் எடுத்ததே 300 தான், அதுக்கு போய் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும் 300க்கு. ஸோ ஆல்ரெடி செட் நம்ம வேற கோர்ஸ் படிக்கிற காசுல இந்த பிரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டால மெடிக்கல் கோர்ஸே படிச்சிடலாம். ஸோ அப்போ எந்த மாதிரியான ஃபீஸ்? ஸோ வாட் இஸ் த ஃபீஸ் அமௌண்ட் ஃபார் பிரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா? ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,50,000 per year. ஓகே, 1,50,000 per year. ஸோ 1,50,000 per இயருக்கு நம்ம மற்ற கோர்சஸ் படிக்கிறதுக்கு மெடிக்கல் கோர்ஸ், ஆயுஷ்லேருந்து மெடிக்கல் கோர்ஸ் படிச்சிடலாம், சரிங்களா? ஸோ இந்த ஆயுஷ்க்கு ஸ்கோப் இருக்கான்னு கேட்டால் நிறைய ஸ்கோப் இருக்கு. அண்ட் இந்த கவுன்சிலிங்க்கு எப்படி மேம் நான் இப்போ வரைக்கும் அப்ளை பண்ணலை, இதுக்கு மேலே தான் நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் நாங்கள் போட்டிருக்கோம். ஜஸ்ட் அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? So this is all about the private colleges. Now எதெல்லாம் டாப் பிரைவேட் காலேஜ் இன் ஆர் தமிழ்நாடு? ஓகே, டாப் 10 பிரைவேட் காலேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீ சாய்ராம் ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் சென்னை, ஸ்ரீ சாய்ராம் ஆயுர்வேதா சித்தா ஹோமியோபதி எல்லாத்துக்கும் இருக்கு சென்னை, அண்ட் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி ஆயுர்வேதா காஞ்சிபுரம், விநாயகா மிஷன்ஸ் ஹோமியோபதிக் மெடிக்கல் அண்ட் ஹாஸ்பிட்டல் சேலம்,
கோயம்புத்தூர்ல நமக்கு ஆர்விஎஸ் சித்தா மெடிக்கல் காலேஜ், ஆர்விஎஸ்லேயே சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதினு எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் ATSBS ஃப்ரம் கன்னியாகுமரி, எக்ஸல் சித்தா மெடிக்கல் காலேஜ் நாமக்கல், தர்மா ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் திருவள்ளூர், சிவராஜ் சித்தா மெடிக்கல் காலேஜ் சேலம். ஓகே, ஸோ நீங்க ஆல்ரெடி தமிழ்ல பார்த்துருப்பீங்க 280 எடுத்தா பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா எடுத்துடலாம் அப்படிங்கறத பார்த்துருப்பீங்க. பட் 280 மட்டும் இல்ல, ஈவன் திஸ் இஸ் த ஸ்டாட்டிஸ்டிக் ஃப்ரம் லாஸ்ட் இயர். ஓகே, லாஸ்ட் இயர்ல யார் யாருக்கெல்லாம் ஆயுஷ் கோர்சஸ் அலோகேட் ஆயிருக்குங்கிற லிஸ்ட் தான் நான் இப்போ காமிக்க போறேன். அந்த மார்க்ஸ் தான் காமிக்க போறேன். ஸோ இந்த மார்க் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பா மெடிக்கல் கோர்ஸ் படிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற அவேர்னஸ் நிறைய பேத்துக்கு தெரியறது இல்லை. ஸோ லாஸ்ட் இயர் இந்த மார்க்ஸுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது நம்ம இந்த மார்க்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இந்த வருஷம் நமக்கும் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குங்கிற ஹோப் கண்டிப்பா பில்ட் ஆகும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ கட் ஆஃப் லாஸ்ட் இயர் இங்கே வந்து நான் ஒரு வெரி ஃபியூ காலேஜஸ் தான் வந்து கொடுத்துருக்கேன். வெரி ஃபியூ காலேஜஸில் லாஸ்ட் இயரில் என்ன மார்க்ஸுக்கு பிளேஸ் ஆனாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸ்ரீ சாய்ராம் மெடிக்கல் காலேஜ் ஃபார் ஹோமியோபதியில் BC 216, அதாவது நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா லோயஸ்ட் கட் ஆஃப் இருக்கிறதுல லோயஸ்ட் கட் ஆஃப் மார்க் எந்த மார்க்குக்கு அவங்க அலோகேட் ஆகி போயிருக்காங்க அப்படின்னு. ஸோ BCக்கு 216க்கு சீட் கிடைச்சிருக்கு, MBC 210 அண்ட் SC 210க்கே சீட் கிடைச்சிருக்கு. அண்ட் ஹோமியோபதி காலேஜ் சூலூர் RVS BC 227 கிடைச்சிருக்கு, MBC 184 கிடைச்சிருக்கு, MBC 184 கிடைச்சிருக்கு அண்ட் SC 180 கிடைச்சிருக்கு. வெங்கடேஸ்வரா ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் BC 230, MBC 214 அண்ட் SC 210 மார்க்ஸ்க்கே நமக்கு வந்து ஹோமியோபதி சீட் வந்து கிடைக்குது. லைக் and Maria College 119, 117, 116, White Memorial Homeopathy Medical College Kanyakumari District 131, 129, 114 marks. SC க்கு 114 marks, MBC க்கு 129, BC க்கு 131. And Excel Homeopathy Namakkal BC க்கு 139, MBC 170, SC 182. And Shivaraj Homeopathy Medical College Salem BCக்கு 163, MBC 215, SC 201. இதில் வந்து நான் BCM அண்ட் OC இது எதுவுமே இன்க்ளூட் பண்ணலை. ஏன் அப்படின்னா எல்லாமே மோர் ரிலேட்டட் டு தேட் தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து இந்த வருஷம் கட் ஆஃப் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த மார்க்குக்கு லாஸ்ட் இயர் அலோகேட் ஆகி போயிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது இந்த தடவை நம்ம கண்டிப்பாக ஒரு 200 எடுத்திருக்கோம், இல்லை ஒரு 250 ரேஞ்ச் எடுத்திருக்கோம், இல்லை ஒரு 280 ரேஞ்ச் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தாலும் நமக்கு சீட்டு வாங்குறதுக்கு தாராளமான சான்சஸ் இருக்கு. ஸோ நான் 200 தான் எடுத்திருக்கேன், 250 தான் எடுத்திருக்கேன், இதுக்கு போய் கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு அப்ளை மட்டும் பண்ணாம விட்டுறாதீங்க. சரிங்களா? லைக் ஆல் இந்தியா கோட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 rupees தான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. ஆஸ் வெல் அஸ் வந்து நமக்கு ஸ்டேட் கோட்டான்னு பார்த்தீங்கன்னா 500 rupees தான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, 31st வரைக்கும் டைம் இருக்கு. ரெஜிஸ்டர் பண்ணுங்க, கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.